श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। உலகம் யாவையும் தாமுடவாக்கலம் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வான்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே நேற்றைய தினம் கபந்தனை ராமபிரான் எந்த மாதிரியாக அனுகிரகித்து மோட்சசாட்சிக்கு அனுப்பினார் என்பதான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது கபந்தனுடைய கோர ரூபமானது ராமனையும் லக்ஷ்மணனையும் தன்னுடைய கைகளால் ஏந்தும் பொழுது அவர் நினைத்தது என்னமோ இந்த ராமபிரானையும் லக்ஷ்மணையும் அவ அழிக்க வேண்டும் என்பது. ஆனால் இவனுக்கு ராமன்லாம் தெரியல. அப்போ இருந்தாலும் பூர்வ ஜென்மத்து சாபத்தினுடைய நிவர்த்தி, இதுபோல் இருவர் வருவார்கள், அவர்கள் மூலமாக உன்னுடைய கோர ரூபம் தனியும் என்று சொல்ல போக இவன் அவளுடைய திருவடியை பற்றிதனதுனால அதுதான் மிக பெரியதான முக்கியம். அதிலேயும் ராமனுடைய திருவடி ஒரு பக்கம்னு சொன்னா லக்ஷ்மணனுடைய திருவடி ஒரு பக்கம். ஆகையினால ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி கொண்டு இவன் எம்பெருமானுடைய திருவடியையும் பற்றினதால உடனே அவனுக்கு இந்த கோர ரூபமானது விலகி மோட்சத்திற்கு செல்ல பிரயத்னித்தான் என்பதாக சொல்றாருங்க. ஆளும் நாயகன் கையின் தீண்டிய அதனால் மூளும் சாபத்தின் முந்திய தீவினை முடித்தான் தோளும் வாங்கிய தோமுடை யாக்கையை துறவா நீளம் நீங்கிய பறவையின் விண்ணுற நிமிர்ந்தான். என்ன நடந்ததுன்னு கேட்டா, இவனோ கோர ரூபமாக சுமார் 14 அடி 18 அடிக்கு நின்று இருந்தான். ராமனை ஒரு பக்கமும் லக்ஷ்மணனை ஒரு பக்கமும் தூக்கிண்டு போக தன்னுடைய புஜத்தின் மேல் இருத்தி கொள்ள பார்க்கும் பொழுது கையின் தீண்டிய அதனால் ராமபிரானுடைய கை அவனுடைய தோல்ல பட்டுதான். இந்தண்ட பக்கம் லக்ஷ்மணனுடைய கை இந்தண்ட தோளில பட போக இவனுடைய சாபம் தீயினில் தூஷாகம் செப்பு என்று ஆண்டாள் சொன்ன மாதிரியாக இவனுடைய சாபம் விலகி மூளும் சாபத்தின் முந்திய தீவினை முடித்தான். இவனுக்கு ஏற்பட்டதான மிகப்பெரிய பிரம்மஹத்யாம் வா ஏதே கனந்தி ஏதது பயந்தி ஏச்சைன பிராஹு ஏபியச்சைன பிராஹு என்று திரிசுபர்ணத்தில் சொல்லுமா போலே இங்கே பிரம்மஹத்தி தோஷமானது அவனை விட்டு விலகி சாட்சாத் வேத புருஷன் மாதிரி ஆயிட்டான்னு சொன்னார். தோளும் வாங்கிய தோமுடைய கையை துறவா நீளம் நீங்கிய பறவையின் விண்ணுற நிமிர்ந்தான். ஏற்கனவே அவன் 14 அடிக்கு இருந்தான், இப்ப இன்னும் 14 அடிக்கு மேல போயிட்டானாம். பார்த்தா ஒரு மிகப்பெரிய பட்சியானது தான் ரெக்கைகளை விரித்து கொண்டு அடுத்து பறப்பதற்கு எந்த மாதிரியான எத்தனங்களை ஆரம்பிக்குமோ அதை போல் இவன் சாபங்கள் விலகி தன்னுடைய சுயஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு நீளம் நீங்கிய பறவையின் விண்ணுற நிமிர்ந்தான். காண்பார்க்கும் காணப்படு பொருட்கும் கண்ணாகி பூண்பாய் போல் நிற்றியால் யாதும் ஒன்று பூணாதாய் மாண்பால் உலகை வயிற்றொடித்து வாங்குதியால் ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ ஆதி பிரமனும் நீ ஆதி பரமனும் நீ ஆதியனும் பொருளுக்கப்பால் உண்டாகிலும் நீ சோதி சுடர் பிழம்பினி என்ன சொல்லுகின்ற வேதம் உரை செய்தால் வெள்காரோ வேறு உள்ளார் என்று அவன் மிகப்பெரிய துதி செய்துவிட்டு தன்னை ராமபிரான் லக்ஷ்மணன் தான் இந்த மாதிரி காப்பாற்றினாள்னு அவர்களுக்கெல்லாம் கைகூப்பி விட்டு ஆதி பிரமனும் நீர்தான் முதன்முழு கடவுள் நீர்தான் முதலாக வந்த பிரம்மாவிய சிற்றித்த பிரம்மா தேவரீர்தான் ஆதி பரமனும் நீ சாட்சாத் ரங்கநாதனும் நீர்தான் ஆதி எனும் பொருளுக்கு அப்பால் உண்டாகிலும் நீ
அந்த ஆதி சப்தத்திற்கு இன்னும் மேலே ஏதாவது முதல் உண்டு அப்படின்னு சொன்னாலும் அந்த சப்தமானது நீர்தான். ஆக சப்தஸ்வரூபன் யார் என்று கேட்டால் தேவரீர் தான். அதனால்தான் பிரணவேக்கி கீதபுஷன் பேருவனுக்கு. சோதி சுடர் பிழம்பினி, பிரபஞ்சத்தில் உள்ள இந்த அக்னி போன்றதான ஜுவாலிக்கக்கூடிய சப்தம், இந்த அக்னி போன்றதான தேவதைகள்லாம் இருக்கு இல்லையா, இவை எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி சப்த ஜிஹ்வாக்களையும் சேர்த்து ஒரு அக்னி ஏற்பட்டு அதனுடைய சிகரத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பிழம்பு இருக்க, அந்த ஒளிப்பிழம்பாக திகழக்கூடிய ஜோதி ஸ்வரூபம் நீர்தான் என்று சொல்லுகின்ற வேதம் உரை செய்தால் வெள்காரோ வேறு உலர் என்று வேதம் சொல்லித்தே அக்னிமேள புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் என்று வேதம் சொல்லித்து இல்லையா. அப்போ அந்த வேத ஸ்வரூபன் யார் என்று கேட்டால் சாட்சாத் ராமபிரானே நீர்தான் எல்லாவற்றிற்கும் முழுமுதற் கடவுள் என்று அவனும் வணங்கி இங்கிருந்து கொஞ்ச தூரம் செல்வாயாக என்று சொல்லி அவனும் சபரிக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னார். கச்சித்தே நிர்ஜித்தே விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபாஹ கச்சித்தே நியத கோபஹ ஆஹாரஸ்சாத தபோதனே கச்சித்தே நியமா பிராப்தாஹ கச்சித்தே மனசஸ் சுகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சஃபலாச்சாருபாஷினி தவாஹம் சக்ஷுஷா சௌம்ய பூதா சௌம்யேன மானதா கமிஷ்யாம் யக்ஷயாம் லோகான் त्वत्प्रसादादरिन्दमा यत्र ते सुकृतात्मानो विहरन्ति महर्षया तत्पुण्यं शबरीस्थानं ஜகாமாத்மாமசமாதினா என்று இந்த இடத்தில் சபரியோட ஆசிரமத்திற்கு செல்லுகிறார்கள் ராமலக்ஷ்மணர். அவளும் இவாள் வருவாள் என்று ரொம்ப வருடக்கணக்காக யுகாந்தரமாக மதங்க மகர்ஷியினுடைய அனுகிரகத்தின் பொருட்டு இவள் காத்து கொண்டு கிடக்கிறாளாம். இந்த மாதிரி இருக்கிறச்சே அந்த சபரியினுடைய பரிவும் உபச்சாரத்தையும் பார்த்து விட்டு ராமபிரானே கலங்கி போயிட்டான்னு சொல்றார். எத்திரத்தே எல்லாம் முடிஞ்சது, அவளுக்கு மோட்ச சாட்சியை கொடுத்து விட்டு ராமபிரான் அங்க ஒரு சப்தம் சொல்றாருங்க. கஷ்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கஷ்சித்தே வர்த்ததே தபஹ கஷ்சித்தே நியத கோபா ஆஹாரஸ்ச தபோதனே கஷ்சித்தே நியமா பிராப்தாஹ கஷ்சித்தே மனசஸ் சுகம். அம்மா, உன்னுடைய மனசு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கா, ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கியா என்றெல்லாம் அந்த பாட்டியினுடைய கையை பிடித்து கொண்டு ராமபிரான் வினவ அவளுக்கு ஆனந்த கண்ணீர் பெறுகிறது. ஏன்னா மதங்க மகர்ஷியானவர் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே இதுபோல் ராமலட்சுமணாதிகள் வரப்போறா, உன்னுடைய ஆசிரமத்தில் தங்க போறா, நீ அவர்களுக்கு உபச்சரிப்பதன் மூலமாக உனக்கு மோட்சம் கிடைக்கும், அதுவரையிலும் நீங்க தான் இருக்கணும்னு நினைச்சு சொல்லிட்டு போயிட்டார். ஆச்சாரியன் வார்த்தையை இவளும் உல்லங்கனம் பண்ணாமல் எத்தனையோ காலமாக தன்னுடைய இல்லத்தில் உள்ள தோட்டங்களிலே நித்தியம் அந்த பழங்கள் பழுக்கிறது இல்லையா, அதையெல்லாம் பார்த்து 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 எடுத்து வச்சுட்டு இருக்கா. எடுத்து வச்சு இது ராமனுக்கு பிடிக்கும், அது லக்ஷ்மணனுக்கு பிடிக்கும், இது ராமனுக்கு பிடிக்கும், இது லக்ஷ்மணனுக்கு பிடிக்கும் அப்படின்னுட்டு எல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்தாள்னு சொல்ற. அப்போ அந்த மாதிரி ராமபிரான் எந்த மாதிரியுமா இருக்க, எப்படி இருக்கிறாய் என்று அவளை குச்சலம் விசாரித்து கஷ்சித்தே நியமா பிராப்தஹ கஷ்சித்தே மனசஸ் சுகம். இந்த சபரி என்பவள் யார் என்று கேட்டாக்க, பூர்வோர் காலத்துல ஒரு வேடுவ குலத்தினுடைய மகள். இவ அந்த வேடுவ குலத்துக்கே அரசனாக இருக்கக்கூடியவன் அந்த அரசன். அவளுடைய இல்லத்தில் இவள் மகளாக பிறக்கிறாள். பிறந்தவுடனே இவளுக்கு யௌவன வயது வந்ததும் அவளுக்கு திருமணத்திற்கு வேண்டியதான நிச்சயங்கள் எல்லாம் செய்து நாளை கார்த்தால 7:30 to 9 மணிக்கு உள்ளாக இவளுக்கு முகூர்த்தம் என்று வேடுவ குலத்தினுடைய சம்பிரதாயப்படியாக திருமணத்திற்கு ஏற்பாடுகள் ஆகிறது. ஆனால் இவளுக்கு ஒரு துளியும் அந்த ஒரு இல்வாழ்க்கையும் அவளுக்கு இல்லற வாழ்க்கையிலேயும் அவளுக்கு பற்று இல்லை. அவளுக்கு பற்று இருப்பது எல்லாம் மோட்சமடைய வேண்டும், நாம் எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றுதான். பார்த்தாள் ராத்திரி மணி 11 ஆயிடுச்சு, ஏற்கனவே இருட்டு வனம் தான் அது.
அந்த வனத்தில் இருந்து ஒரு க்ஷணத்துல இங்கிருந்து என்ன பண்ணினாலாம், நேர அகோராத்திரியத்துல எழுந்துண்டு நேரடியாக இங்கிருந்து தவிச்சுண்டு போறா. அவளுடைய மனதெல்லாம் இந்த இல்லற வாழ்க்கையில் இது சுகம் கிடையாது, இது வெறும் பலி வாழ்க்கைதான் என்று தன்னுடைய எண்ணத்தில் எல்லாம் எம்பெருமானையும் மற்றும் ஆச்சாரியனையும் நினைச்சுட்டே போக 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 அங்கே ஒரு சிறிய விளக்கு தெரிகிறது. மணி 3:30 மத்தியான அதிகாலை 4 மணிக்கெல்லாம் மதங்க மகர்ஷியினுடைய ஆசிரமத்தின் வாசல்ல போய் விழுந்து அவர் வெளியில அனுஷ்டானத்துக்கு வர இந்த அம்மா விழுந்து சேவிக்கிறா. பார்த்தால் யௌவன ஸ்திரீயாக இருக்காள். உடனே பார்ப்பதற்கு கவலைப்படாதேம்மா, ஆன கூட கண்ணீர் கொற்றா. இந்த அப்படியே இந்த மாதிரியாக நடந்துன்னு இருக்கு, அங்கே திருமணம் ஏற்பாடு ஆயின்னு இருக்கு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எனக்கு ரெண்டாவது இந்த இல்லற வாழ்க்கையில துளி கூட எனக்கு பற்று இல்லை, ஆகையினால எனக்கு மோட்சம்தான் வேண்டும் என்று கேட்க மதங்க மகரிஷி அவளுக்கு தன்னுடைய கருணை கடாட்சத்தை கொடுக்க போக அவள் ஒரு வரம் கேட்கிறா. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த யௌவனம் இருக்கிற வரையிலேயும் என்னால் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது, அதே மாதிரி வரவனும் தேடிண்டு வந்துடுவான், என்னுடைய ரூபத்தை மாற்றி விட்டுடுங்கோன்னு சொல்ல போக மதங்க மகரிஷியும் அவளை 60 வயசுக்கு ஒரு பெண்ணாக மாற்றி விடுகிறார். அவள்தான் இந்த இடத்துல சபரியாக மாறுகிறாள் என்று ஒரு குறிப்பு கதை திரும்படுகிறது. அந்த மாதிரியாக இருக்கிறச்சே இவள் 60 வயசு மதங்க மகரிஷி இருக்கும் பொழுதே, இப்ப ராமபிரான் வரத்துக்கும் அதுக்கும் சுமார் 1000 வருஷம் இருக்கலாம்னு தோன்றது. அப்ப 1060 வயசுன்னு வச்சுப்போம். ஆனா மகான்களால எத்தனை வருஷம் வேணா இருக்க முடியும். அந்த மாதிரி இவள் ராமபிரான் வரப்போறான். அப்ப மதங்க மகரிஷி இவளுக்கு நல்ல உபதேசங்கள்லாம் செய்து வைத்து விட்டு ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டு செல்கிறார். அதுதான் ராம மந்திரம். அந்த ராம மந்திரத்தையே ராம 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 என்று சொல்லிக்கொண்டே இவளும் தன்னுடைய கைகளால் தனக்கு வேண்டியதான அந்த பழம் செடி கொடிகளை எல்லாம் நட்டு வைத்து அதில் வரக்கூடிய பழங்களை எல்லாம் ராமபிரானுக்காகவே சேர்த்து வைத்து மனம் பூர்த்தியாக அங்கு தீர்த்தம் பாய்ச்சும் பொழுதும் ராமன் தான், அங்கே புஷ்பங்கள் நடும் பொழுதும் ராமன் தான், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திரை எல்லாம் ராமபிரானாகவே பார்த்து கொண்டு இவள் ராமபிரானுக்காக இந்த பழம், ராமபிரானுக்காக அந்த பழம் என்று எடுத்து வைத்து கொண்டு இவளும் காத்து கொண்டிருக்கிறாள். அந்த ராமபிரான் வந்தாச்சு. வந்தவுடனே தவாகம் சக்ஷுஷா சௌம்ய பூதா சௌம்யேன மானத கமிஷ்யாம் யக்ஷயாம் லோகாம் त्वत्प्रसादादरिन्धम यत्र ते सुकृतात्मानो विहरन्ति महर्षयः तत्पुण्यं शबरीस्थानं ஜகாமாத்மசமாதினா என்று ராமபிரானுக்கு கையில பழத்தை கொடுத்தா. அவன் 2 புசித்தானோ இல்லையோ, இந்த அம்மா அவனுடைய ஆத்மாவானது அங்கே சாந்தி அடைய ஆரம்பிச்சுடுத்துன்னு சொன்னார். உடனே ராமபிரானும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு, உனக்கு என்னுடைய பெரியவர்கள் எந்த தர்மம் ஆச்சரித்து எந்த லோகத்திலே வசிக்கிறார்களோ அந்த தர்மத்தின் மூலமாக உனக்கு நான் சாட்சிபூதனாக இருக்கிறேன், அந்த லோகத்தை அடைவாயாக என்று சொல்லி இவளுக்கு மோட்சம் அளித்தார் என்று சொன்னார். பின்னவள் விழந்து பெற்ற யோகத்தின் பெற்றியாலே தன் உடல் துறந்து தான் அத்தனிமை வீடு சார்ந்தாள். இது அப்படியே கம்பநாட்டாழ்வான் என்ன சொல்றான்னு கேட்டாக்க, பின் அவள் விழுந்து பெற்ற யோகத்தின் பெற்றியாலே, அதுதான் மிகப்பெரியதான அந்த சத்சங்காத் பவன ஸ்பிருஹோ குருமுகாத்து என்று அர்ச்சிராதிகதி மார்க்கத்தாலே அங்கே சொல்லும் பொழுது அவள் பெற்ற யோகம் இருக்கிறதே சாமானிய யோகம் இல்லை, மூர்தனாடியை பிளந்து கொண்டு இங்கிருந்து செல்ல வேண்டுமாம். அது அந்த மாதிரி யோக பலத்தினாலே இங்கே சபரியானவள் தன்னுடைய, அதாவது எம்பெருமானுடைய திருவடிச்சோதிக்கு எழுந்தருளினாள் என்று தன்னுடல் துறந்து தான் அத்தனிமை வீடு சார்ந்தாள். அப்போ அங்கே பெரியாழ்வார் சொன்ன மாதிரியாக தனிச்சுடரே தனி உலகே தனி என்று இருக்குமா போலே தனி உலகாக இருக்கக்கூடியதான பரமபதத்தை அடைந்தாள் என்பதற்கு இங்கே சபரி மோட்ச சாட்சிபூதன்னு சொல்றார். அந்த வேதாந்த தேசிகன் சொல்றச்சே ரகுவீர கத்தியத்தில் வரச்சே சபரியானவள் தான் இவர் மோட்சம் கொடுத்ததாக சொல்லல, சபரி மோட்சம் அடைவதற்கு இவர் சாட்சியாக இருந்தார் என்று சொல்கிறார். என்று கேட்டால் பின்னாடி பகவத்கீதையில வரச்சே
ஆத்மானம் மானுஷம் மன்யேன்னு தான் சொல்றாங்க ராமபிரான். நான் சாமானிய மனுஷனாகத்தான் இருந்தேன், சாமானிய மனுஷன்தான் நான் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவன் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்னு சொன்னால் அங்க சொல்றான், என்னுடைய பெரியவர்கள் செய்த தவத்தினால், அந்த தவத்தின் பலத்தினால் அவர்கள் எந்த லோகத்திற்கு சென்றார்களோ அந்த தவத்தின் பலத்தினால் சபரியே நீயும் அந்த லோகத்திற்கு செல்வாயாக என்று இவனுடைய சபரியினுடைய பக்தியை மெச்சி அவனுக்கு மோட்சம் அளித்தார் என்பதாக இங்கே ஆரண்ய காண்டத்தை பூர்த்தி செய்கிறார். கிஷ்கிந்தா காண்டத்தில் வளரும் பொழுது இங்கே பெரியவாச்சான் பிள்ளையனுடைய திருவடியனுடைய பாக்கியத்தின் மூலமாகவே அப்பொழுது பாசுரப்படி ராமாயணத்தை நாம் வழியில் கொண்டு இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை அனுபவிக்க நாம் முற்படுகிறோம். வனமருவ கவை கரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரங்கள் ஏழைது உருத்தேழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசு இழைத்தே வானரக்கோனுடன் இருந்து வைதேகி தனை தேட விடுத்த திசை கருமம் திருத்தி திரள் விளங்கு மாருதியன் மாயோன் தூது உரைத்தல் செய்ய என்பதான இங்கே கிஷ்கிந்தா காண்டத்தில ராமபிரானுக்கும் ஹனுமானுக்கும் சக்கியமாற்படுறது. அடுத்ததாக சுக்ரீவனுக்கும் அங்கதன் போன்றவர்களுக்கும் ராமபிரானுடைய சக்கியம், வாலி வதம் போன்றதான விஷயங்களை எல்லாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்றார். இப்ப இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை மாத்திரம் தனியாக பாராயணம் செய்தால் என்ன புண்ணிய பலன் கிடைக்கும் என்பதை பாத்மோத்தர புராணத்தில் சொல்றச்சே, மித்ரலாபே ததா நஷ்ட திரவ்யஸ்ய ஜகவேஷனே ஸ்ருத்வா படித்வா கிஷ்கிந்த்யாம் காண்டம் தத்தத் பலம் லபேத். மித்ரலாபம், சன்மித்ரலாபம் ஏற்படும். மித்ரலாபம் ஏற்படுறது பெருசு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தா 35 மிஸ்ரன் கிடைப்பான். இதெல்லாம் மித்ரலாளன்னு கிடையாது, சன்மித்ராள் என்று பெயர். அந்த மாதிரியாக சன்மித்ராள் நஷ்ட திரவியம், எந்த ஒரு வஸ்துவானது நமக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய வஸ்து இழந்துட்டோமே என்று நாம் துக்கப்படக்கூடிய காலத்தில் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை வாசித்தோமே ஆகில், அல்லது யாரையாவது வாசிக்க சொல்லி கேட்டாலும் சரி, அப்போ என்னாகும்னாக்க நஷ்ட திரவியஸ்ய லாபேச்ச கவேஷனே ஸ்ருத்வா படித்வா கிஷ்கிந்தியாம் காண்டம் தத்தத் பலம் லபேத். அந்தந்த காண்டங்கள் இருக்கு இல்லையா, அது படிக்க 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 உங்களுக்கு வேண்டியதான மனோரதங்கள் எல்லாம் இந்த சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் எப்படி மித்ரலாபம் ஏற்பட்டதோ, அதனால சுக்ரீவனுக்கு இழந்த பொருள் எப்படி மீண்டும் கிடைத்ததோ, அந்த மாதிரியான வஸ்துக்கள் எல்லாம் அதே மாதிரி ஹனுமானுக்கு ராமபிரான் கிடைத்தான், ராமபிரானுக்கு ஹனுமான் கிடைத்தான். அப்போ இந்த மாதிரியான சன்மித்ரலாபம்னு பேரு. மித்ரலாபம் என்பது சாமான்யம், சன்மித்ரலாபம் என்பது கடைசி வரையிலேயும் நழுவாமல் இருப்பது. ஏதோ குறிப்பிட்ட காலத்துல மாத்திரம் உட்கார்ந்துட்டு அவனுக்கு ஒரு சுக்கம் துக்கம் வந்து கொடுத்துன்னு சொன்னா போனை கட் பண்ணிட்டு போயிட்டு பரவாயில்லையோ, அது இந்த காலத்து நட்பு. ஆனால் அந்த காலத்து நட்பு என்பது கடைசி காலம் வரையிலேயும் விழுந்திருப்பது. அந்த மாதிரியான சன்மித்ர லாபம் என்பது கிடைக்கும். ஸ்ருத்வா படித்வா கிஷ்கிந்த்யாம் காண்டம் தத்தத் பலம் லபேத். சுக்ரீவமர்க்கதனயம் கபிவர்யனந்த்யாம் ஆரோபிதா அச்சுதபதாம்புஜமாதரேண பாணிப்பிரஹார குசலம் பலபௌருஷாட்யாம் ஆசாஸ்ய தாஸ்ய நிபுணம் ஹிருதி பாவயாமி என்று எம்பெருமானை இதுபோல் தியானம் செய்து கொண்டு சுக்ரீவம் அர்க்கதனயம் கபிவர்யவந்தியம், அவன் யாரினால் சேவிக்கப்படுகிறான்? ஹனுமானால் சேவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். யாரு? சுக்ரீவன். அப்போ ஆரோபிதாச்சுதபதாம்புஜமாதரேண பாணிப்பிரகார குசலம் பலபௌருஷாட்யாம் ஆசாஸ்யதாஸ்ய நிபுணம் ஹிருதி பாவயாமி என்று எம்பெருமானை தியானித்துக் கொண்டு மூன்றுரியன குணம் உம்மையாம் முதல் தோன்றுரியவையும் முதலை சொல்லுதற்கு ஏன்று உரு அமைந்தவும் இடையில் நின்றவும் சான்றொரு உணர்வினுக்கு உணர்வினும் ஆயினான். வேதத்திற்கும் ஸ்ரீராமாயணத்துக்கும் பற்பல ஒத்துமைகள் உண்டு. அவைகளுக்கு
ஒரு உணர்வு வேண்டுமே என்று சொன்னால் வேதமானது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையே நினைத்துக் கொண்டிருக்குமாம். ராமாயணமானது தனக்கு ஒரு உணர்வு வேணுமே என்று நினைக்கும் பொழுது ராமா என்கிற சொல் வந்த உடனேயே அதனுடைய புரோத்சாகம் எழுந்தருளிக் கொள்ளும்னு சொல்றார் கம்பநாட்டாழ்வான். சான்றுரு உணர்வினம் உணர்வும், உணர்வினருக்கு உணர்வு, எப்பொழுதும் அதுக்கான சுபாவங்கள் உண்டு. அந்த சுபாவத்திற்கு மிகப்பெரியதான ஒரு அந்தர்யாமித்துவத்தை கொடுக்கக்கூடியது ராமா என்கிற நாமமாம். அதைத்தான் இங்கே சுக்ரீவன் இத்தனை நாளா இருந்தான், ஹனுமானும் இத்தனை நாளா இருந்தான், அவளுக்கு எதனானையாவது ஒரு பேர் கிடைச்சதா என்று கேட்டால் துக்கம்தான் கிடைச்சிட்டு இருந்தது. எப்ப வாலி வருவானோ எப்ப அடிப்பானோ தெரியல. ஆனால் அந்த ஏதோ ஒரு மலை மாத்திரம் ஒன்று காப்பாத்தின்றதுன்னா கதையில் படிக்கிறோமோ இல்லையோ, அப்ப அந்த மாதிரி பயந்துட்டு தான் இருந்தானே ஒழிய இந்த ராம சக்கியத்தினால அவனுக்கு மிகப்பெரியதான ஒரு சபலங்கள் எல்லாம் எப்படி கிடைத்ததோ அதே போல் உங்களுக்கும் நல்ல விதமான ஆயுள், ஆரோக்கியம், சன்மித்திர லாபம், இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கக்கூடியதான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினால் கிடைக்கும் என்று கம்பநாட்டாழ்வானும் சொல்றார், வால்மீகியும் சொல்றார். இங்க மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தாமும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தைத்தானே இம்மையே எழுநோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று அங்கே ராமபிரானுடைய நாமத்தை சொல்லின்றிருந்தாலே இவாளுடைய சரீரமானது ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துமாம், புரோத்சாகத்தை எழுந்தால் கூட அப்ப ராமா என்கிற நாமம் இருந்ததே சொன்னாமையாகில் அவளுக்கு எக்காலத்திலும் சோகம் என்பது ஏற்படாது, கண்களில் ஒரு தெரியதான பிரகாசம் தெரியும்னு சொல்றாருங்க. அந்த மாதிரியாக இருக்கிறச்சே ராமபிரானும் லக்ஷ்மணனும் வனவாசத்துல சுத்திண்டு வந்துருக்கா. அப்போ பம்பாதீரமானது அந்த இடத்துல வர்றது. அந்த பம்பாதீரமானது வரும் பொழுது அங்கே தென்றல் காத்து வீசுறது, நல்ல மலர் புஷ்பங்கள் எல்லாம் வாசனையாக வந்துருக்கு. ஆனால் ராமபிரானுக்கு இது சுகத்தை கொடுக்கவில்லையாம், துக்கத்தையே கொடுத்ததுன்னு சொல்றார். சந்திரச்சண்டகராயத்தே மிருதுகதி வாதோபி வஜ்ராயத்தே மால்யம் சூச்சிகுலாயத்தே மலயஜோ லேபஸ்புலிங்காயத்தே ராத்திரி கல்பதாயத்தே விதிவசாதி பிராணேதி பாராயத்தே ஹாஹந்த பிரமதா வியோக சமய சம்ஹாரகாராயத்தே என்று வால்மீகியினுடைய ஒரு அப்படியே அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய சப்தம் இருக்க இதுதான் புரோத்சாகத்தை கொடுக்கும்னு சொன்னார் இல்லையா. அந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வாசிக்க பொதுவாகவே இந்த சம்ஸ்கிருதத்திற்கு என்ன பெருசுன்னு கேட்டாக்க இதுக்கு பேர் பித்ருபாஷை என்று பெயர். அந்த பித்ருபாஷை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நாம் அதெல்லாம் அனுபவிக்க முடியுமா முடியாதா என்பதெல்லாம் எம்பெருமான் கிருபை இருந்தாதான் அப்படி நடக்கும். மீதி எத்தனையோ பாஷைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டாக்க செந்தமிழ் ஓசை தான் இல்லைன்னு சொல்லல, செந்திரத்த தமிழ் ஓசை வட சொல்லாகின்னு சொன்னார் ஆழ்வார். அப்படி இருக்கிறச்சே இந்த சம்ஸ்கிருதமானது நம்முடைய நாடி நரம்புகளை எல்லாம் அந்த உச்சரிப்போட வாசிக்கணும். அதுதான் பெருசி. உங்க தோப்பனார் சொல்லுவார், அந்த எழுத்துக்கு என்ன உச்சரிப்போ அதோட வாசிக்கணும். நீ பாட கர்தபம்னு இருக்கு அப்படின்றத போய் கர்த்தபம்னு படிச்சேன்னு சொன்னாக்க அதனுடைய ஒரு சொப்தம் என்பது ஒத்துக்கொள்ளாது. அந்த மாதிரி இங்க சம்ஸ்கிருதத்தை சம்ஸ்கிருதமாகவே படித்தோமேயாகில் அந்த அக்ஷரத்தில் ஒவ்வொரு அக்ஷரங்களிலேயும் ஒரு தேவதைகள் இருக்கா. அந்த தேவதைகளெல்லாம் மந்திரோத்தார பிரக்கிரியை என்பதான ஒரு விஷயத்திலே ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்திலே சொல்றார். லக்ஷ்மி தந்திர சம்ஹிதையிலேயும் இருக்கு, ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதையிலேயும் இருக்கு, எல்லா சம்ஹிதையிலையும் இருக்கு. இப்போ அந்த அக்ஷரங்கள் இருக்க இதையெல்லாம் கேசவாதி மூர்த்திகளுடைய பெயர்களிலேயும் தீஸ்தாரா, வாருணி, காந்தா என்பதான அவாவாளுடைய பத்னிகளுடைய பெயர்களிலேயும் இந்த அக்ஷரங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தேவதைகளுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த க என்கிற அக்ஷரத்தை நீ க என்றோ, க என்கிற அக்ஷரத்தை க என்றோ வாசித்தாவையாகில் அவ நம்ம கூப்பிடல போட்டிருக்கு, வேற யாரோ ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவா. அப்போ
இதை நீ அந்த அந்த அக்ஷரத்தோட படித்தாயே ஆகில் அவர்கள் உன்னுடன் பேசுவார்கள்னு சொல்றார். அதுதான் சொல்றார், சந்திரச்சண்டகராயத்தே மிருதுகதி வாதோபி வஜ்ராயத்தே மால்யம் சூச்சிகுலாயத்தே மலயஜோ லேபஸ்புலிங்காயத்தே ராத்ரிகல்பதராயத்தே விதிவசாத் பிராணோபி பாராயத்தே ஹாஹந்த பிரமதா வியோக சமய சம்ஹாரகாராயத்தே என்று ஸ்ரீ ராமபிரான் அந்த இயற்கையினுடைய வளங்களை எல்லாம் இதே சீதா பிராட்டியாருடன் அங்கே சித்திரக்கூடத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அணுவாக ரசித்தவன் இங்கே சீதா பிராட்டியார் இல்லையாம். அதே இயற்கையும் அதே வளமும் இருந்தால் கூட இங்கே அவனால் ரசிக்க முடியவில்லை. என்னால் இந்த தென்றல்களை எல்லாம் அங்கே சுவாசிக்க கூட முடியவில்லை லக்ஷ்மணா என்று அங்கு கதறுகிறான். மேன்மேலும் என்ன சொல்லுகிறான் என்பதான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।